அனைவருக்கும் வணக்கம். அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தல் முடிஞ்சாலும் அதிமுகவில் ஒரு பிளவு உருவாகிறது ஒரு வழக்கமாகவே போச்சு. அந்த அடிப்படையில் பல பிளவுகளை நம்ம அதிமுகவில் பார்த்துட்டோம். இப்போ 2026 தேர்தலில் இதுதான் இறுதியாக இருக்கிற அணி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. அந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கணிசமாக அவங்க வாக்கு வாங்கியிருந்தாங்க. 1,34,00,000 ஓட்டுகள் அந்த அணியில் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு வர முடியல. தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இல்லாமல் இருந்ததில்ல அதிமுக. அப்படி இருந்தால் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அதை உண்மைன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ ஓட்டு வாங்கியும் 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றோம். உடனே அந்த மையம் ஈரம் காயறதுக்குள்ளே நேற்று ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு சொல்லிட்டு அவர் கூட போக தயாராக இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் அமைச்சர் பதவியும் சுகத்தையும் அனுபவித்த அதிமுகவினர். அப்போ இவங்களுக்கு முழுக்க பதவி வெறி பண வெறி தான் இருக்க ஒழிய மக்களுக்கு தொண்டாற்றுன்ற எண்ணம் துளி கூட கிடையாது. அதனால தான் மக்கள் இப்படி தோக்கடிச்சிருக்காங்க. அதையும் மீறி மறுபடியும் அதே தவிர செய்கிறாங்களே ஒழிய மக்கள்கிட்ட போகணும், மறுபடியும் மக்களுடைய நன்மதிப்பு பெறணுங்கிற எண்ணம் துளியும் இல்லை. இப்போ நாம் தமிழரும் வாக்கு சதவீதம் சரிந்திருக்கு. ஆனால் மக்கள் நம்பி மக்கள் கூட தான் இருப்புன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்கள் ஒன்று பணத்தை நம்பி ஏமாந்து ஓட்டு போடுறாங்க, இல்லை சினிமா முகத்தை நம்பி ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ அந்த சினிமா முகத்தை நம்பி ஓட்டு போடுறது விளைவு என்ன? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பணத்தை நம்பி யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அந்த பண போதையும் சினிமா போதையும் ஒன்று சேரப்போகுது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இது மாற்றாக இருக்கும்? அது முழுக்க ஏமாற்றாக தான் இருக்கும். அப்போ இந்த கூட்டணியை வச்சு பணம் சம்பாதிக்க எல்லாராலையும் முடியும், நாம் தமிழராலையும் முடியும். ஆனால் அதை வேண்டான்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே தனியாக ஒரு கொள்கையை சொல்லி எல்லாத்துக்கும் திட்டமிட்டு ஒரு பயணத்தை செய்துட்டு வரோம். ஆனால் அதை மக்கள் நிராகரித்து சினிமா போதைக்கு பின்னாடி போயிருக்காங்க. அப்போ சினிமா போதை எங்கே போகுது? பண போதைக்கு பின்னாடி போகுது. அப்போ 2 போதையும் சேர்ந்து தமிழ்நாடு போதையாக தான் இருக்க போகுது. அப்போ இதில் என்ன மாற்று வரப்போகுது? படிச்சிருக்கிற இளைஞர்கள் நல்லா சிந்தித்து பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் சினிமா போதையில் மயங்கியிருக்கிற விளைவு என்ன ஆகுது? சினிமா பக்கம் கூட்டு போயிட்டாங்க. அப்போ இதில் யார் ஏமாந்தது? ஒட்டுமொத்தமாக மக்கள். இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமா? இப்போ இதுக்கு முன்னாடி பணம் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தீங்களோ பண போதையில் அவங்க வேணான்னு சொல்லி ஒரு சினிமா போதைக்காரங்க ஓட்டு போடுறீங்க. இப்போ 2 ஒன்று சேருது. இது எப்படி தூய ஆட்சியாக இருக்கும்? உங்கள் கூற்றுப்படி எப்படி தூய ஆட்சியாக இருக்கும்? அப்போ உண்மையிலேயே மாற்றம் யார் நிற்கிறா உறுதியாக கடைசி வரைக்கும்? நாம் தமிழர் தவிர. அப்போ நீங்கள் எந்த ஒரு போதைக்கும் அடிமையாகாமல் முழுக்க தன் சிந்தனையை கொண்டு சிந்தித்து வாக்களித்தால் மட்டும்தான் உண்மையான மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டில் விதைக்க முடியும் வழியே. அது வரைக்கும் தீய ஆட்சி நீச்சி தான் இருக்கும், மாற்றம் இருக்காது, வெறும் ஏமாற்றம் தான் இருக்கும். எனவே இனி வரும் காலங்களில் அது சிந்தித்து அனைவரும் எது சரிங்கிறத முடிவு பண்ணி எந்த போதைக்கும் அடிமையாகாமல் போதை இல்லாமல் தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.